Sir, midterm questions. சொல்றேன்ப்பா. இது வரைக்கும் எடுத்தது வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இந்த 3 சாப்டர்ல இருந்து எது வேணாலும் வரலாம். சரியா? Okay, sir. இப்போ அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சர்க்கிள்ஸ் பற்றி கொஷின்ஸ் போயிட்டுருக்கும். கரெக்டாக? ஹோம்ஒர்க்கில் அனுப்பியிருப்பேன் வீடியோஸ் எல்லாமே. பார்த்தீங்களா? வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா? Yes, sir. ஓகே. Yes, sir. ஸோ உங்களுக்கு இப்போ அடுத்து எடுக்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கோனிக்ஸ். ஏன்னா சர்க்கிள்ஸ் வந்து பார்த்தோன்னா இன்னும் 4 சம் தான் இருக்குது. நீங்கள் அதில் இன்னைக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறத வச்சு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரைட்டா? ஸோ இன்னும் பாதி பேர் வந்து ஜாயின் பண்ணவே இல்லை. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தோன்னா கோனிக்ஸ். இன்னைக்கு டேட் என்ன? 15ஆ? ஓகே. ஸோ கோனிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. இதுலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 5 மார்க் வந்து உங்களுக்கு வரும். ரைட்டா? ஸோ அதனால் கோனிக்ஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்க. ஸோ ஜஸ்ட் வெயிட். உங்களுக்கு கோனிக்ஸோட செக்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் காட்டுறேன். ரைட்? ஸோ ஐ திங்க் ஸோ உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் டெக்ஸ்ட் புக் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வாங்கியாச்சுல டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாருமே? Yes, sir. ஓகே. அதில் பேஜ் நம்பர் 197 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். ரைட்? அதில் வந்து பார்த்தோன்னா ரைட் சர்க்குலர் கோன் எடுத்துக்கோங்க. 2 ரைட் சர்க்குலர் கோனை இன்வெர்டிகலாக, ஓகேவா, இன்வெர்சிக்கலாக நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜ் கிடைக்கும். ரைட்டா? அதோட கிராஸ் செக்ஷனல்லே கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஷேப் வந்து என்னவா இருக்கும்னா சர்க்கிளாக இருக்கும். அதான் இது. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர். அதுவே வந்து பார்த்தோன்னா வேற மாதிரி கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஷேப் தான் என்னவா இருக்கும்னா எலிப்ஸ். ரைட்? அது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஆங்கிளில் நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தோன்னா பேரபோலா. ஒரு சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து பேரபோலா. ரைட்? நீங்கள் 10th கிராஃபில் போடும்போது கூட நாங்கள் சொல்லியிருப்போம். ஓகேவா? இதோட ஷேப் வந்து பேரபோலா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இன்னும் 2 கோனையும் ஸ்லாண்டிங்காக வச்சு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஷேப் வந்து ஹைப்பர்போலா. இந்த பக்கம் ஒரு சி மாதிரி கிடைக்கும், இந்த பக்கம் ஒரு சி மாதிரி கிடைக்கும். ரைட்டா? ஸோ இதான் ஜியாமெட்ரிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் கோனிக்ஸ். ஓகேவா? கோனிக்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்டர்பிரேட் பண்ணி சொல்கிறது. ரைட்? ஸோ இந்த ஷேப்ஸ் தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். இந்த ஷேப்ஸ்க்கு உண்டான ஈக்குவேஷன் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ரைட்? ஸோ நம்ம பேரபோலா வந்து பார்த்தோன்னா 10th ஸ்டாண்டர்ட் கிராஃபில் போடும்போதே நம்ம பார்த்துருப்போம். ரைட்? ஸோ ஈக்குவேஷன் வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஃபார்ம் ஆகும். x² + 2x + 7 இப்படின்ட்டு இருக்கும். ரைட்? இது வந்து நம்ம கிராஃப் ட்ரா பண்ணும்போது நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா பேரபோலா அப்படின்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் நீங்கள் கிராஃபுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அதை பிளாட் பண்ண உடனே உங்களுக்கு கிடைக்கிற வந்து பார்த்தோன்னா ஷேப் வந்து இப்படி இருக்கும். ரைட்? இந்த கர்வேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரபோலா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டுக்கிற அன்னோன் தான் y. ரைட்? ஸோ இப்போ நமக்கு வந்து பேரபோலா வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்தால் மட்டும் தான் பேரபோலான்னு கிடையாது. ரைட்? இந்த பக்கம் கூட வரலாம், ஓப்பன் ரைட்டில் கூட வரலாம். ஆக்சிஸை எக்ஸ் ஆக்சிஸ் மேஜராக வச்சு வரலாம். அதே போல் ஓப்பன் லெஃப்ட் வர்ட்ஸில் வரலாம், ஓப்பன் டவுனில் வரலாம், எப்படி வேணால் கூட வரலாம். ரைட்டா? ஸோ அப்படி வர்றது எல்லாமே நம்ம என்ன தான் சொல்லுவோம் அப்படின்னா பேரபோலா. இப்போ நம்ம வந்து சர்க்கிளுக்கு வந்து ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். என்னன்னா x² + y² = a² அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே போல் பேரபோலாவுக்கும் ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் இருக்குது. அந்த ஈக்குவேஷன் எப்படி டிரைவ் பண்ணி கொண்டு வரோம் அப்படிங்கிறத நம்ம இப்போ இங்கே பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கோனிக்ஸோட ஒரு ஜென்ரல் ஃபார்ம் வந்து நம்ம பார்க்கணும். ஐ மீன் ஜென்ரல் ஃபார்ம்னா ஒரு சில டேர்ம்ஸ்லாம் நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் நம்மளால கோனிக்ஸோட ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண முடியும். A conic is a locus of a point which moves in a plane. கோனிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட் வந்து ஐ மீன் லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லோக்கஸ்னா என்னன்னு தெரியுமா? லாஸ்ட் இயர் அனாலிட்டிக்கல்ல படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் மீன் பை லோக்கஸ்?
The moving point. எஸ் இட் வில் பி த மூவிங் பாயிண்ட். அந்த பாயிண்ட் வந்து அந்த பிளேன்ல மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லோக்கஸ், ரைட்? ஸோ தட் இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எ ஃபிக்ஸ்டு பாயிண்ட் பிஎஸ் எ கான்ஸ்டன்ட் ரேஷியோ டு இட்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எ ஃபிக்ஸ்டு லைன் நாட் கண்டெய்னிங் த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? இந்த லைனுக்கு உண்டான ஸ்டேட்மெண்ட் நான் இப்போ உங்களுக்கு பேராபோலா போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன், ரைட்டா? ஸோ இதில் இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுங்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிக்ஸ்டு லைன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கான்ஸ்டன்ட் ரேஷியோ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸென்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஐ திங்க் தட் யூ கான்ட் ஏபிள் டு சி வாட் ஐம் ஷோயிங் ஹியர். இஸ் இட் ரைட்? நான் காட்டுறது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். கரெக்டா? இஸ் இட் No, ரைட்? sir. It is visible, sir. இஸ் இட் விசிபிள்? ஓகே, ஃபைன், ரைட்? ஸோ அகைன் ஐ ரிப்பீட் யூ, ஃபோக்கஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபிக்ஸ்டு பாயிண்ட்னு சொல்லுவோம். ஒரு ஃபிக்ஸ்டு லைனை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டைரக்ட்ரிக்ஸ். அதே போல் ஒரு கான்ஸ்டன்ட் ரேஷியோ தான் எக்ஸென்ட்ரிசிட்டி. இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி, இந்த கான்ஸ்டன்ட் ரேஷியோட வேல்யூ 1 அப்படின்னு இருந்ததுன்னா அது நம்ம கிடைக்கிற கோனிக் வந்து என்னவா இருக்கும்னா பேரபோலான்னு கிடைக்கும். அதே எக்ஸென்ட்ரிசிட்டியோட வேல்யூ லெஸ் தென் 1 இருந்ததுன்னா நம்ம கிடைக்கிற கோனிக் வந்து பார்த்தோன்னா எலிப்ஸாக இருக்கும். கிரேட்டர் தென் 1 இருந்ததுன்னா ஹைப்பர்போலாவா இருக்கும், ரைட்? முதல்ல அந்த ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுல பேரபோலாக்கு வந்து பார்ப்போம், ரைட்டா? ஸோ ஜஸ்ட் லிசன் ப்ராப்பர்லி. இப்போ நம்ம படிக்கிறது பேரபோலா. நான் இதில் வந்து ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி வரும், ரைட்டா? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எடுப்போம், ரைட்? அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபோக்கஸ். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸை மேஜராக வச்சு எடுக்கிறதுனால எனி பாயிண்ட் இந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ அந்த பாயிண்ட் நமக்கு தெரியாது அப்படிங்கிறதுனால ஏன்னு எடுத்துக்கிறேன். ஒய் வேல்யூ வந்து கண்டிப்பாக என்னவா இருக்கும்னா 0ன்னு இருக்கும், ரைட்டா? ஸோ இதில் வந்து பேரபோலா வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஏன்னா நான் வந்து லோக்கஸ் எடுக்கணும். லோக்கஸ் இஸ் நத்திங் பட் மூவிங் பாயிண்ட் இன் எ பிளேன், ரைட்? ஸோ இந்த மூவிங் பாயிண்ட் வந்து எங்கே வேணா கூட இருக்கலாம், ரைட்? ஐ ஃபிக்ஸ்ட் ஹியர். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் என்னென்ன எடுத்துக்கிறேன்னா XY அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன், விச் இஸ் நத்திங் பட் மூவிங் பாயிண்ட். ஸோ M அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து S அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம், ரைட்டா? இங்கே வந்து மூவிங் பாயிண்ட்டை வந்து எப்படி டிஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா Pன்னு எடுத்துட்டாங்க. ஸோ Pன்னு எடுத்துப்போம், ரைட்? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபிக்ஸ்டு லைன் ட்ரா பண்ணணும். அந்த ஃபிக்ஸ்டு லைன் எப்படி இருக்கணும் அப்படின்னா இது வந்து வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ்னா நம்ம தமிழ்ல என்னன்னு சொல்லலாம், முனை அப்படின்னு சொல்லலாம். இந்த பேரபோலாவோட வெர்டெக்ஸ் முனை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பேரபோலாவோட வெர்டெக்ஸுக்கும் அதுக்குண்டான ஃபோக்கஸுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு, ஏ. அதாவது வந்து ஒரு 1 யூனிட்னா 1 யூனிட். அதே போல இதுக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ, அதாவது வந்து வெர்டெக்ஸுக்கும் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே போல ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் ஃபிக்ஸ்டு லைனுக்கும் உண்டான டிஸ்டன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், ரைட்? இது வந்து ஃபிக்ஸட் லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கும் 1 யூனிட்னா அதே போல இதுக்கும் எத்தனை யூனிட் தான் இருக்கணும், 1 யூனிட் தான் இருக்கும். பட் இட் கட்ஸ் இன் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா -a,0 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதர்வைஸ் we can write this equation of this line is x equal to -a or x plus a is equal to 0. Have you understand what I'm saying? புரியுதா நான் சொல்றது? Yes, sir. ஒரு ஓப்பன் ரைட்ரட்ஸ் பேரபோலா எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு ஃபிக்ஸடு பாயிண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டேன், ரைட்டா? அந்த ஃபிக்ஸடு பாயிண்ட்டை தான் நம்ம ஃபோக்கஸ்ன்னு கால் பண்ணுவோம், ரைட்? அதே போல் ஒரு மூவிங் பாயிண்ட் எடுப்போம். மூவிங் பாயிண்ட் எங்கே எடுப்போம்னா அந்த பிளேனில் தான் எடுப்போம், ரைட்டா? அந்த கர்வ் எங்கே இருக்கோ அதில் தான் எடுப்போம். தட் இஸ் கால்டு லோக்கஸ். ஸோ அது வந்து x, y அப்படின்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபிக்ஸட் லைன் எடுப்போம். அந்த ஃபிக்ஸட் லைன் எப்படி ட்ரா பண்ணணும்னா வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸ்க்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருந்துச்சோ அதே போல தான் வெர்டெக்ஸுக்கும் அந்த ஃபிக்ஸடு லைனுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் இருக்கணும், ரைட்? ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்தாச்சு. ஸோ தட் த லைன் ஆஃப் திஸ் ஃபிக்ஸடு லைன் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபிக்ஸடு லைன் இஸ் x equal to -a or x plus a equal to 0, ரைட்? ஸோ இப்போ இது வந்து இதுக்குண்டான ரேஷியோ பார்க்கலாம். அதை வந்து பார்த்தோன்னா இந்த ஃபிக்ஸடு பாயிண்ட்டுக்கும் மூவிங் பாயிண்ட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸும் அதே போல் இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபிக்ஸடு லைனுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் ரெண்டுமே வந்து எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். அதாவது வந்து இது வந்து எம்னு எடுத்துக்கலாம் இந்த பாயிண்ட்டை. ஏன்னா நமக்கு வந்து ரேஷியோ வந்து எப்படி சொல்லிட்டாங்கன்னா SP/PM இஸ் ஈக்குவல் டு இ இப்படிங்கிறதான் நம்ம கண்டிஷன், ஓகேவா? கோனிக்கோட ஜென்ரல் கண்டிஷன் அதுதான். SP/PM இஸ் ஈக்குவல் டு இ நமக்கு டெக்ஸ்ட் புக்லேயே கொடுத்துருப்பாங்க, ரைட்? எஸ்ங்கிறது ஃபிக்ஸட் பாயிண்ட்ல எடுப்போம், பிங்கிறது மூவிங் பாயிண்ட், எம்ங்கிறது ஃபிக்ஸடு லைனோட பாயிண்ட், ரைட்? ஸோ SP/PM ஈக்குவல் டு இ. இங்கே நம்ம பார்க்குறது பேரபோலா. ஸோ இதில் பேரபோலாவோட எக்ஸென்ட்ரிசிட்டி
அந்த கான்ஸ்டன்ட் ரேஷியோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுப்போம்னா 1. ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா SP இஸ் ஈக்குவல் டு ஈயோட வேல்யூ 1ன்னு போடும்போது பிஎம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா SP இஸ் ஈக்குவல் டு பிஎம், விச் இஸ் நத்திங் பட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபிக்ஸடு பாயிண்ட் அண்ட் த மூவிங் பாயிண்ட் and the moving point and the fixed line point distance should be equal அப்படின்னு சொல்லி வரும். ரைட், இல்லை எஸ்பியோட பாயிண்ட் நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா a,0 and x,y. அதே போல here we have already know the point of P that is called xy and m ஓட பாயிண்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இதுல x ஓட வேல்யூ வந்து பார்த்தோம்னா -aன்னு கட் ஆகுது. பட் ஒய்யோட பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த பாயிண்ட் என்ன இருக்கோ அதே பாயிண்டே நான் எடுத்துக்கிறேன். இல்லைனா நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட்டுக்கும் லைனுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் ஃபார்முலா லாஸ்ட் இயர் நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. LX + MY + N. அதான் வந்து இந்த லைனோட ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கணும். டிவைடட் பை இந்த லைனோட ஈக்குவேஷன் எழுதிட்டு டிவைடட் பை த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஷியோஸ் இப்படின்னு போடுவீங்க. ஐ மீன் ஸ்கொயர் ஆஃப் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த அன்னோன்ஸ் அப்படின்னு சொல்லி போடுவீங்க. அது வந்து கொஞ்சம் பெருசா போகும், அதனால நான் இந்த பாயிண்டே வந்து எடுத்துக்கிறேன். ரைட், ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா -a,y அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட், ஸோ வி கேன் ஃபைண்ட் அவுட் த டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து x1 y1, இது வந்து x2 y2ன்னு எடுத்துக்கலாம். சேம் ஆஸ் இட் இஸ் ஃபார் திஸ் x1 y1 and x2 y2. I just find out the equation, I mean distance. Distance formula நமக்கு தெரியும். Square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square, which is equal to square root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square அப்படின்னு சொல்லி வரும். Here we know the value of x1 y1 and x2 y2 for both the condition. I just straight away apply the values to here. Here the x2 value is x minus x1 value is 0, sorry a, plus y2 value is y minus y1 value is 0 the whole square, which is equal to square root of x2 value is minus a minus x1 value is x the whole square plus y2 value is y minus y1 value is y the whole square அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா கேன்சல் பண்ணிடலாம். எப்படி கேன்சல் ஆகும்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்றது மூலியமா நமக்கு வந்து square root and square root should get cancelled. So the remaining conditions will be x minus a the whole square plus y minus 0 na y தான் கிடைக்கும். So I simply write it as y square. So இதுல இருந்து மைனஸை வெளியே காமனா எடுத்துட்டோம்னா ஸ்கொயர்ல இருந்து வரும். So that it will become plus. So the remaining terms will become a plus x the whole square. Here y minus y will become 0. 0 square will become 0. So இது வந்து a minus b whole square expand பண்ணோம் அப்படின்னா a square minus 2ab plus b square அப்படின்னு கிடைக்கும் plus y square which is equal to a plus b whole square expand பண்ணலாம். So that we can get as a square plus 2ax plus x square அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். y ஸ்கொயர் மட்டும் இங்கே இருக்கட்டும். ஸோ y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஆஸ் யூஷுவல் இங்கே தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ்லாம் இங்கே கொண்டு வந்தோம்னா minus x square plus 2ax minus a square like that you may get. Here plus a square minus a square plus x square minus x square should get cancelled. 2ax plus 2ax will become y square equal to 4ax. This will be the equation of the parabola. ஓகேவா, இதுதான் பேரபோலாவோட ஜென்ரல் ஈக்குவேஷனா இருக்கும். ரைட், பட் பேரபோலா வந்து பார்த்தோம்னா இந்த சைட்ல தான் ஓப்பன்ல இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இட் மே கம்ஸ் ஓப்பன் அப். இது வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஓப்பன் ரைட் வேர்டுன்னு சொல்லலாம். ஓப்பன் ரைட் வேர்ட்ல இருக்கிற பேரபோலாவோட ஈக்குவேஷன் தான் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. சப்போஸ் அதுவே ஓப்பன் லெஃப்ட் வேர்ட்ல வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல மேஜரா வச்சு வரும். ரைட், அப்படி வரும்போது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா y ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ax அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ரைட், அதுவே நமக்கு வந்து பார்த்தோம்னா ஓப்பன் அப்வர்ட்ல வரும். ஓப்பன் அப்வர்ட்னா நமக்கு வந்து பார்த்தோம்னா y ஆக்சிஸ் மேஜரா வச்சு வரும். அப்படிங்கிறதுனால நம்ம எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பாசிட்டிவ் y ஆக்சிஸ்ல வரதுனால 4ay அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதுவே நமக்கு நெகட்டிவ் y ஆக்சிஸ்ல வந்துச்சு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay அப்படின்னு சொல்லி எழுதலாம். ரைட்டா, ஸோ நம்ம இங்க வந்து பார்த்தோம்னா ஓப்பன் ரைட்டுக்கு என்ன கண்டிஷன் வச்சோமோ அதையே வச்சு பார்த்துக்கலாம் எல்லாத்துக்குமே. ஓகே, ஸோ இதுல ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து இது. இதுல வந்து ஃபோக்கஸ் வந்து பார்த்தோம்னா நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்னா a,0 டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதணும். ஏன்னா டைரக்ட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபிக்ஸடு லைன், ஸோ அது பாயிண்ட் வராது. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் இஸ் x ஈக்குவல் டு -a ஆர் x plus a is equal to 0.
ஓகே. ஸோ ஃபோக்கஸு, டைரக்ட்ரிக்ஸு, ஜென்ரல் ஃபார்ம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, நமக்கு லேட்டஸ் ரெக்டம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. லேட்டஸ் ரெக்டம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, நம்ம ஃபோக்கஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா? அந்த ஃபோக்கஸ் வழியா ஒரு லைன் வந்து பாஸ் ஆகும். அந்த லைன் வந்து பார்த்தோம்னா, பேராபோலாவோட 2 பாயிண்ட்டையும் வந்து என்ன பண்ணியிருக்கும்னா, ஜாயின் பண்ணியிருக்கும். ஓகேவா? ஐ மீன் கனெக்ட் ஆயிருக்கும். ரைட்? அந்த லைனோட லென்த் வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்? அப்படின்னு பார்த்தோம்னா, லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. லேட்டஸ் ரெக்டம். அது நம்ம என்னன்னு எடுக்கலாம்னா 4A. அது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளமாவே இருக்கு அடுத்தது. ஸோ அது போடும்போது உங்களுக்கே புரியும். ரைட்? ஸோ இவ்வளோதான் கண்டிஷன்ஸ். ரைட்? ஸோ இதுதான் நமக்கு இங்க டெக்ஸ்ட் புக்லயும் ஃபார்முலால குடுத்துருப்பாங்க. பட் இவங்க குடுத்துருக்க ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்படி இருக்கும் அப்படின்னா HK, அதாவது வந்து வெர்டெக்ஸ் வந்து பார்த்தோம்னா HK அப்படின்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. பட் நம்ம இங்க வெர்டெக்ஸ் வந்து எதுல வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா, ஆரிஜினை பேஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா? இவங்க ஃபார்முலா டிரைவ் பண்ணதும் ஆரிஜின்ல வச்சு தான் டிரைவ் பண்ணியிருப்பாங்க. பட் இவங்க ஃபார்முலா இங்க தனியா டேபுலேஷன்ல குடுக்குறப்ப எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, HK, அதுக்கப்புறம் H plus A, 0 plus K, Y equal to K அப்படிங்கிற மாதிரிலாம் குடுத்துருக்காங்க. இட் டசன்ட் மேட்டர். ஏன்னா, ஒரு சில டைம்ல வந்து பார்த்தோம்னா, எல்லாமே ஆரிஜின்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது X ஆக்சிஸ், Y ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, பேரபோலா இப்படி கூட வரலாம். ரைட்? ஸோ அப்போ வெர்டெக்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா, இட் மே கம்ஸ் அண்டர் சம் பாயிண்ட்ஸ் 1,2 ஆர் 1,3 அது போல சம் பாயிண்ட்ஸ் வரும். ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம வெர்டெக்ஸ்ல எடுக்கிறப்ப எப்படி எடுப்போம்னா H,K அப்படின்னு சொல்லி எடுப்போம். ரைட்? ஸோ ஃபோக்கஸ் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம மார்க் பண்றோம் அப்படின்னா, ஃபோக்கஸ் வந்து பார்த்தோம்னா வெர்டெக்ஸுக்கும் இதுக்கும் உண்டான ஐ மீன் இந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஆஸ் யூஷுவல் ஏ அப்படின்னு எடுப்போம். பட் இந்த ஏங்கிற பாயிண்ட் நம்ம கிராஃபிக்கலாக வந்து பார்த்தோம்னா இங்கிருந்து இதுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அப்போ ஃபோக்கஸ் நம்ம எழுதுறப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா ஹெச் பிளஸ் ஏ. ஓகேவா? ஆஸ் யூஷுவல் இந்த பாயிண்ட் வந்து கே அப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதலாம்னா ஹெச் பிளஸ் ஏ கமா கே அப்படின்னு சொல்லி நம்ம எடுப்போம். ரைட்? அதுதான் நமக்கு இங்க கொடுத்துருப்பாங்க. அதே போல டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னா ஃபிக்ஸடு லைன். ஃபிக்ஸடு லைன் எப்படி இருக்கும்? வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸ்க்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருந்துச்சோ அதே போல தான் வெர்டெக்ஸுக்கும் ஃபிக்ஸடு லைனுக்கும் உண்டான டிஸ்டன்ஸா இருக்கும். ரைட்டா? பட் நம்ம ஆக்சிஸா பார்க்கும்பொழுது ஐ மீன் இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ல பார்க்கும்போது டைரக்ட்ரிக்ஸ் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா x equal to h minus a அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ரைட்? ஸோ பட் கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதே கான்செப்ட் தான் இருக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடுங்க. புரியுதா? பேரபோலாவோட கண்டிஷன். Yes, sir. Have you all understand what I'm explaining here? Yes, sir. You just try to copy these conditions alone. அதுக்கப்புறம் நம்ம சம் போடும்போது உங்களுக்கே புரியும். ஓகே, ட்ரை டு காப்பி திஸ் கண்டிஷன். சார் அந்த கிராஃப் காட்டுங்க சார்.
இதுவா? Yes, sir. புரிஞ்சுதா தினேஷ் கார்த்திக்? Yes, sir. It's understood. வேற யாருக்காவது டவுட் ஏதாவது இருக்கா? இது வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், யூடியூப்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்துச்சுன்னா அதை இன்னும் பாருங்க. யூ மே அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. ஓகே, ப்ளீஸ் Okay, ஓப்பன் sir. யுவர் மவுத் அண்ட் டெல் மீ சில்ட்ரன். Yes, sir. ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ ஆன் யுவர் வீடியோ. எல்லாரும் வீடியோவை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு see your faces. உங்கள் ஃபேஸ்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கிளாஸில் உங்களுக்கு எடுக்கும் போதே வாயவே திறக்க மாட்டீங்க, என்னை ரொம்ப டென்ஷன் ஆக்குவீங்க. ஞாபகம் இருக்கா? பாரு, திரும்ப அதே போல தான் உட்காந்துட்டு இருக்கெல்லாம். Yes, sir. திட்டினதுலாம் ஞாபகம் இருக்கா அட்லீஸ்ட்? Yes, sir. நிறைய திட்டு வாங்கியிருக்கோம் சார். அது மட்டும் ஞாபகம் இருந்தா சரி. அதனால அப்படியே தான் இருக்கிறீங்க. நான் இப்போ திட்டினதெல்லாம் அட்லீஸ்ட் நீங்கள் வெளியே வேற ஏதாவது ஸ்கூலுக்கு போனீங்கன்னா திட்டு வாங்குவீங்கடா அப்படியே இருந்தீங்கன்னா அப்படின்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா இங்கே தான் வந்திருக்கீங்க என்கிட்டயே. நான் நோட் எடுத்துக்கவா? இஸ் இட் ஓகே? டஸ் எவ்ரிபடி இஸ் காப்பி? Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay. Yes, sir. I'm just taking the notebook. Okay. So இப்போ எக்ஸசைஸ் 5.2ல பேரபோலா ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் லிசன். ஸோ எக்ஸசைஸ் 5.2. ஸோ இதில் ஃபஸ்ட்டு சம். ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ கீப் த டெக்ஸ்ட் புக்ஸ் வித் யூ. எல்லாம் புக்கு கையில் வச்சுருக்கீங்கல்ல? Yes, sir. அங்கெல்லாம் கரண்ட் இருக்காப்பா? Sir. Yes, sir. எப்போ பார்த்தாலும் பவர் கட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ தீஸ் வில் பி த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நம்மள என்ன கேட்டிருக்காங்கன்னா, பேராபோலாவோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கேசஸ்க்கும். இல்லை ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபோக்கஸ் வந்து கொடுத்துட்டாங்க 4,0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. டைரக்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தோன்னா x ஈக்குவல் டு -4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் கண்டிஷன் வி ஹாவ் டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன். ரொம்ப சிம்பிளாக போடலாம். உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா ஒரே லைனில் கூட நீங்கள் ஆன்சர் முடிக்கலாம். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே கிளியராக சொல்லியிருந்தேன். ரைட். ஸோ வெர்டெக்ஸுக்கும் ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் ஃபோக்கஸ், அதே போல் வெர்டெக்ஸுக்கும் ஃபிக்ஸ்டு லைனுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட். ஸோ வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸ்க்கும் என்ன டிஸ்டன்ஸ் இருந்துச்சோ அதே டிஸ்டன்ஸ் தான் இந்த பக்கமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட்ஸை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் வந்து பார்த்தோன்னா 4,0 விச் மீன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. கரெக்டா? அப்போது வெர்டெக்ஸோட பேரபோலாவோட வெர்டெக்ஸ் கண்டிப்பாக எங்கே இருக்கும்னா ஆரிஜினாக தான் இருக்கும். ரைட்டா? அதே போல தான் இங்கே என்ன டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், x ஈக்குவல் டு -4 அப்படின்னு இருக்குது. நமக்கு ஓப்பன் ரைட் வேர்ட்ஸில் வெர்டெக்ஸ் ஆரிஜினில் வச்சு வர பேரபோலாவோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். ஜென்ரல் ஈக்குவேஷன் வாட் வில் பி தட்? Sir, y square is equal to 4ax. வெரி குட். y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. நம்ம இந்த ஃபோக்கஸை தான் நம்ம என்னன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா a,0 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். எதுவும் பாயிண்ட் இல்லைன்னா அப்போ ஏவோட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா 4ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்டூ ஹியர் இன்ஸ்டெட் ஆஃப் a I just replace as 4
இன்டூ எக்ஸ். ஸோ அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16x. இதுதான் அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு உண்டான பேராபோலாவோட ஈக்குவேஷனாக இருக்கும். புரியுதா? எஸ் சார். எஸ் சார். ஜஸ்ட் போட்டுக்கோங்க அப்படியே. Shall we do the second case? எஸ் சார். Yes, sir. Second case வந்து பார்த்தோன்னா passes through 2, -3 and symmetric about y axis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை நம்ம சிமெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம்னா, எந்த இடத்துல கட் ஆகுதோ ஒரு லைன், இப்போ வந்து பட்டர்ஃப்ளை அப்படின்னா சென்டர் பாயிண்ட்ல கட் பண்ணோம் அப்படின்னா இட் மே கிவ் த ஈக்குவல் ஆஃப், ஓகேவா, ஒரே மாதிரியே கொடுக்கும், ரைட்? அதுதான் நம்ம சிமெட்ரிக் லைன் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? ஸோ இப்போ இந்த கண்டிஷனை அதே போல தான் வச்சு போட போகிறோம். பேராபோலா வந்து எந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா 2, -3 அப்படிங்கிற பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து ஆக்சிஸ் எடுத்துக்கலாம், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இது வந்து எக்ஸ் டேஷ், இது வந்து ஒய் டேஷ். ஸோ 2, -3 அப்படின்னா நமக்கு எப்படி வரும்னா எக்ஸ் வேல்யூ 2, ஒய் வேல்யூ -3. ஸோ அப்போ இங்கே வரும், இப்படி எடுத்துக்கலாம். பேராபோலா வந்து பார்த்தோம்னா ஓப்பன் டவுன்வர்ட்ஸில், அதுவும் ஆரிஜினை டச் பண்ணி வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா சிமெட்ரிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்து இங்கே எப்படி போடுறோமோ அதே போல் இந்த பக்கமும் வரைய முடியும் நம்மளால். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ கண்டிப்பாக எந்த பாயிண்ட் வழியாக தான் பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகும், ரைட்? ஸோ இட் மே கம்ஸ் லைக் திஸ். புரியுதா? Yes, sir. ரைட். ஸோ ஓப்பன் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னு வரும்போதே நமக்கு பேராபோலாவோட கண்டிஷன் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் வரதுனால -4ay அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா XY இருக்கணும், பட் இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ஸ் இருக்கக்கூடாது, ஏ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ ஏ வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். பாசிங் பாயிண்ட், மூவிங் பாயிண்ட்டை நம்ம நார்மலாகவே என்ன எடுப்போம்னா XY தான் எடுப்போம். ஸோ யூ ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் அவே அப்ளை த வேல்யூஸஸ் டு ஹியர். ஏன் நான் இந்த கண்டிஷன் எடுக்கிறேன், நம்ம புக்கில் கொடுத்த கண்டிஷன் எடுக்கலன்னா, புக்கில் கொடுத்துருக்கிறது வெர்டெக்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க, நமக்கு இங்கே கிடைக்கிறது வெர்டெக்ஸே ஆரிஜினில் கிடைக்கிறதுனால டைரெக்டாகவே இந்த கண்டிஷனை எடுத்துக்கிறேன், ரைட்? சப்போஸ் வெர்டெக்ஸ் வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்துருச்சு, வேற ஏதாவது இடத்துல வந்துச்சுன்னா அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் தான் எடுத்துக்கணும். ஸோ இது எக்ஸ் வேல்யூ வந்து 2, ஸோ 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு -4 இன்டூ ஏ, ஒய் வேல்யூ வந்து -3. ஸோ அப்போ 2 ஸ்கொயர் 4, இது வந்து 12a வரும். ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும்னா 4/12. ஸோ அப்போ ஏ வேல்யூ வந்து 1/3. ஸோ வி காட் த வேல்யூ ஆஃப் ஏ. ஸோ இதை எடுத்து நம்ம ஆஸ் யூஷுவல் இதே ஈக்குவேஷன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay, ஏ வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4, ஏ வேல்யூ இஸ் 1/3 இன்டூ ஒய். ஸோ இந்த 3 இந்த பக்கம் கிராஸ் பண்ணிட்டோம்னா 3x ஸ்கொயர் ஈக்குவல் டு -4y அப்படின்னு வரும். இது இன்னும் ஷார்ட் ஃபார்மில் எழுதுனா 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 0. இதுதான் இந்த பேராபோலாவோட ஈக்குவேஷனாக இருக்கும். புரியுதா? டேய் புரியுதா? எஸ் சார். எஸ் சார். Yes, sir. போட்டுக்கோங்க.
Completed, sir. ஓகேப்பா. அதர்ஸ்? Completed, sir. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ் நான் அதை எழுதிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணாதவங்களும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க அதுக்குள்ள. Have you all completed? Everyone? Yes, sir. Yes, sir. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் கண்டிஷன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்டெக்ஸ் வந்து 1,-2, ஃபோக்கஸ் வந்து 4,-2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின் கிடையாது. ஸோ அப்போ இது வந்து அவங்க டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க ஃபார்முலா அப்படி தான் போடணும். அப்படியும் போடலாம், இல்லைனா நம்ம ஃபார்முலா டிரைவ் பண்ணோம்ல அப்படியும் போடலாம். ரைட்டா? ஸோ நான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபார்முலாவில் இருக்கிற மெத்தடே போடுறேன். ஃபார்முலா டிரைவ் பண்ண மெத்தட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வீடியோஸில் போட்டிருக்கேன். அதை கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ரைட்? ஏன்னா எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தேன்னா டைம் வேஸ்ட்டு. ஸோ இப்போ ஆக்சஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஓப்பன் ரைட்டா, ஓப்பன் லெஃப்டா, இல்லை ஓப்பன் அப்பா, டவுனான்னு பார்த்துக்கலாம். ரைட்? ஸோ வெர்டெக்ஸ் வந்து 1,-2. ஸோ எக்ஸ் வேல்யூ 1, ஒய் வேல்யூ -2. ஸோ அப்போ வந்து நமக்கு எப்படி வரும்னா 1,-2. இப்போவும் தெரியல இப்படி வருமா, இப்படி போகுமா எப்படின்னு. ஃபோக்கஸ் பார்க்கலாம். ஃபோக்கஸ் வந்து எக்ஸ் வேல்யூ 4, ஒய் வேல்யூ -2. ஸோ அப்போ இதுதான் ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் பேரபோலாவும் ஓப்பனில் இருக்கும். ஸோ ரைட்டா? ஸோ ஓப்பன் ரைட் வேர்ட்ஸில் வந்ததுனால நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஃபார்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர். அதே தான் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax தான் ஆரிஜின்ல இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இந்த வெர்டெக்ஸில் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி போட்டுக்கணும். ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a இன்டூ எக்ஸ் மைனஸ் ஹெச் அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா? ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ் வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சரி ஃபோக்கஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா எக்ஸாக்ட் ஃபோக்கஸ் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபோக்கஸ். ஃபோக்கஸ் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா எடுத்து பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி. ஃபோக்கஸ் வந்து பார்த்தோம்னா ஓப்பன் ரைட் வேர்ட்ஸுக்கு h + a, 0 + k இப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ இதில் ஹெச்சோட வேல்யூ வந்து பார்த்தோம், இது வந்து h, k அப்படின்னு எடுப்போம். ஹெச்சோட வேல்யூ வந்து 1 ப்ளஸ் இது வந்து a அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ 5ன்னு ஆயிடுமா? இப்படி பார்த்தோன்னா நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இல்லை நம்ம ஆஸ் யூஷுவல் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரியே ஃபைண்ட் அவுட் பண்ணிப்போம். வெர்டெக்ஸுக்கும் இதுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் தான் ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஃபோக்கஸ். அப்போ இதுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் 1. நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5 அப்படின்னு சொல்லி ஆயிடும். பட் நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் வேணும். ஸோ அப்போ இங்கிருந்து எத்தனை யூனிட்ஸ்ல இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 5 வராது, இது 4 தான் வரும். ஏன்னா இதுலேருந்து இது வரைக்கும் 4 யூனிட்ஸ். அப்போ 4லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இதுலேருந்து இது வரைக்கும் வர யூனிட் வந்து எவ்வளோ இருக்கும்னா 3ன்னு ஆகிடும். ரைட்? அப்போது ஏ வேல்யூ வந்து என்னன்னு கிடைக்கும்னா 3. ஸோ இதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒய் மைனஸ் கேவோட வேல்யூ வந்து -2. ஸோ அப்போ எப்படி போட்டுக்கலாம்னா +2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு ஏ வேல்யூ வந்து என்ன ஆகும்னா 3ன்னு ஆகிடும் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஹெச்சோட வேல்யூ என்னன்னு வரும்னா 1. ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? y + 2 the whole square is equal to 12 into x minus 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா? இவ்வளோதான் அந்த ஈக்குவேஷன். போட்டுக்கோங்க.
completed, sir. Everyone? Yes, sir. Completed, sir. Sir. Completed. ஓகே, லாஸ்ட் கண்டிஷன் ஒன்று இருக்கு, அது மட்டும் பார்த்துக்கலாம். Fourth condition. ஸோ லேட்டஸ்ட் ரெக்டமோட என் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும், பேராபோலாவோட ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அது பேராபோலா ஓப்பன் ரைட்டாக என்ன கண்டிஷனில் வருதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த பாயிண்ட்ஸை எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் 4,-8 அப்படின்னா இங்கே வரும். இன்னொன்று வந்து 4,+8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ கண்டிப்பாக பேராபோலா வந்து இப்படி தான் வரும். ஓகேவா? ஏன்னா என் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது, ஐ மீன் லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படிங்கிறது ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகிற ஒரு லைனு. அந்த லைன் வந்து பேராபோலாவோட 2 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்? ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த லைன் வந்து ஃபோக்கஸ் வழியாக தான் பாஸ் ஆகிருக்கும். இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து 4, கரெக்டாக? ஸோ அந்த 4ங்கிற பாயிண்ட் தான் எக்ஸோட பாயிண்ட்டாக இருக்கும். ரைட்? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. அப்போ இந்த பாயிண்ட் வந்து 4ன்னு இருக்கும். ஸோ அப்போ 4,0 அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபோக்கஸ் வந்து நமக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு, 4. அப்போ ஏ வேல்யூ வந்து 4. இது வந்து ஓப்பன் ரைட் வர்ட்ஸ் அப்படிங்கிறதுனால y² = 4ax. ஸோ அப்போ y² = 4, ஏ வேல்யூ வந்து 4 × x. ஸோ அப்போ y² = 16x. அவ்வளோதான். Completed, sir. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? Any doubts? No, sir. உங்களுக்கு மேட்ரிசஸ்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, இருக்கிற டைம்ல அதை கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுவோம். I'm asking you only, children. Please tell me. Hello? No doubt in matrices, sir. Okay. ஸோ அப்போ கிளாஸ் முடிச்சுக்கலாமா? Yes, sir. Yes, sir. ஓகேப்பா, தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, ஐ வில் டீச் யூ. ஓகே? Thank you, sir. Sir. ஆ